அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலையும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் தலைகளை தாழ்த்தி இருந்த வண்ணமாய் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபை இரக்கங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே, நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபெடுவீராக. கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லூக்கா 8வது அதிகாரம். எடுத்து வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 8:46. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு இந்த லூக்காவுடைய 8வது அதிகாரம் தான். 8வது அதிகாரத்தில் நிறைய அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். இதை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்பொழுது இயேசு எனக்கு என்ன பண்ணணும், அற்புதம் செய்யணும், இயேசு எனக்கு நிறைய அற்புதம் செய்யணும். நான் அந்த செய்திக்காக நான் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் லூக்கா 8வது அதிகாரம் முழுவதும் என்ன பண்ணியிருக்கிறார், பேச சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நிறைய விடுதலைகள், அதாவது பைபிளில் நிறைய பகுதிகளில் ஆண்டவருடைய விடுதலைகளை பார்க்க முடியும். ஆனால் லூக்கா 8வது அதிகாரத்தில் நிறைய விதவிதமான அற்புதங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், செய்திருப்பார். அப்படி செய்த சில அற்புதங்களை தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு ஒரு மனிதனுக்கு அற்புதங்களை செய்யவும், இயேசு ஒரு மனிதனுக்கு அற்புதத்தை வெளிப்படுத்தவும் அந்த மனிதனுடைய பிரயாசங்கள், முயற்சிகளை பார்க்க போகிறோம். அந்த முயற்சிகள் எப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்கிறது தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பின்பு ஒரு மனிதனை இயேசு எப்படி நேசித்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். நம்மள எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது, தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம். சிலருக்கு அது வியாதியிலிருந்து விடுதலை, சிலருக்கு வருகிற பண நெருக்கடியிலிருந்து விடுதலை, சிலருக்கு குடும்பத்தில் ஏற்படுகிற போராட்டத்திலிருந்து ஒரு சமாதானம் ஒரு இயேசுவிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறது, காணப்படுகிறது. நன்றாய் கவனிக்கணும். இன்றைக்கு இந்த லூக்கா 8வது அதிகாரம் முழுவதிலும் நிறைய அற்புதங்களை செய்திருப்பார். இந்த இடத்துல சில இடங்களில் பிரசங்கம் பண்ணியிருப்பார், சில இடங்களில் அற்புதம் செய்திருப்பார். இந்த மாதிரி இந்த லூக்கா 8வது அதிகாரம் ஒரு பெரிய இடத்துலோடைய நீண்ட, அதாவது ஒரே நாளில் நடக்கிற சம்பவங்கள் அல்ல, சில நாட்களாய் நடக்கிற சம்பவத்தை இந்த 8வது அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா, இதில் ஒரு லேகியோன் என்கிறவருக்கு விடுதலை கொடுத்திருப்பாரு. விடுதலை கொடுத்துட்டு மறுபடியும் அவர் நேர போவார், ரிட்டன் மறுபடியும் அதே ஊருக்கு வருவார். இப்படி நீண்ட தூரம் உள்ள அற்புதங்கள் என்ன பண்ணப்படும், இந்த இடத்துல காணப்படும். அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே இயேசு நிறைய அற்புதங்கள் செய்யவும், அற்புதங்களை நமக்கு தரவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். சரி, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு இயேசு என்னிடத்துல இருந்து என்ன புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. ஒரு 2 காரியம். ஒன்று, நாம இயேசுவை தேடணும். அவர் நம் கண்களில் தென்படுவார், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இல்லை என்றால் அவர் நம்மள என்ன பண்ணணும், தொடணும். இல்லை என்றால் நாம் அவரை தொடத்தக்கதாக என்ன பண்ணணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அதனாலதான் இயேசுவை நாம் எப்போதும் எப்படிப்பட்ட இடத்துல வச்சிருக்கோமா, தொடும் தூரத்தில் வைத்திருக்கணுமா. அதனாலதான் ஒரு குஷ்டரோகி வரும்பொழுது சொல்கிறோம், உமக்கு சித்தமானால் என்ன பண்ணும், சுத்தமாக்கும், ஆகிலும் உம்மால் என்ன பண்ணும், ஆகும். அந்த கேட்ட நபர் இயேசு தொடும் தூரத்தில் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, இருந்ததுனால உடனே ஒரு அற்புதம் என்ன பண்ணிட்டு கிடைத்தது. அப்ப நல்ல கவனிங்க. நம்மளுடைய வாழ்க்கையில தொடும் தூரத்தில் அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. காலையில ஜெபம் இருக்கும், பகல்ல ஜெபம் இருக்கும், மதிய வேளையில ஜெபம் இருக்கும், இரவு வேளையில ஜெபம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள எப்போதும் ஒரு ஜெபசத்தம் என்ன பண்ணும், கேட்டுக்கொண்டே இருக்கும். இது ஒவ்வொரு இடத்துல நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான லைஃப். இதுதான் இயேசு ஒரு வீட்டுக்குள்ள எப்போதும் என்ன பண்றாரு, கடந்து வருகிறார். ஒன்றை கவனிக்கணும். எந்த வீடுகள் எல்லாம் அதிகமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கு அநேக தடைகள் மாறுகிறது, அநேக போராட்டங்கள் மாறுகிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் வேதத்தில் வாசித்திருப்போம். அவர்கள் ஒரு ராஜாத்தியை இருந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு தெரியுமா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ற ஒரு பழக்கங்கள் இருந்துச்சு. அதனால அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நானும் என் தாதிமார்களும் சேர்ந்து என்ன பண்றோம், நாங்க ஜெபம் பண்றோம், உபவாசித்து. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஆள் ஒரே நாள்ல என்ன பண்ண முடியாது, ஒரு பழக்க வழக்கங்கள்ல வர முடியாது. அடிக்கடி அதுல பழகி இருந்திருக்கணும். அவங்களால அதை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்ப இங்க இருக்கிற
உங்களை கவனிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா ஜெபம் இருக்கணும். எந்த மனிதனுக்கு ஜெபம் இருக்குதோ அவனுக்கு தான் இந்த காரியத்தை ஜெயிக்க முடியுங்கிற என்ன இருக்கும், ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். எந்த மனிதன் ஜெபம் இல்லாம இருக்கிறானோ அவன் சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு கூட என்ன பண்ணிடுவான், பயந்துருவான். ஆனா ஜெபம் இருக்கிற மனிதன் பெரிய காரியத்தை கண்டு என்ன பண்ணிடுவான், ஜெயித்துருவான். என்னோடு இருக்கிற ஒரு நபர் உண்டு. அதாவது என்ன, நான் ஊழியத்துக்கு வந்ததற்கு எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தவர். எனக்கு ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருந்தாலும் எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாசலை எனக்கு காண்பித்து கொடுத்தவர் வேதத்துல இருந்து. அப்படி ஒரு நபர். அவருக்கு இப்போ சமீபத்தில் கேன்சர். 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்து, ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்து. அப்போ நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனவர் கேட்டேன், நான் உங்களுக்கு தேவையெல்லாம் ரெடி ஆகிட்டா, அவருக்கு திருவனந்தபுரத்தில் ஆப்ரேஷன் நடந்துச்சு, தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கொடுத்த ஒரு வார்த்தை, அவர் உடனே சொன்ன பதில், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்தித்திடுவார், மீதம் எடுக்க செய்வார். இந்த பாடல் அவர் என்ன பண்ணாரு, நமக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு வியாதி, நம்ம கூட இருக்க ஆள் இல்லை, நம்மளை பராமரிக்க ஆள் இல்லைன்னு என்ன சொல்லுவோம், ஓன்னு ஒப்பார வச்சிருவோம். என்ன செய்ய போறேன்னு என்ன பண்ணல தெரியல. அவர் சொன்ன வார்த்தை இது, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்வார். இது பைபிள்ல உள்ள வசனம் தான். பட் அந்த வார்த்தையை சடார்னு என்ன பண்ணாரு, அவர் துக்கமாவே இல்லை, அவர் கவலையாவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ண 2 நாள் கழிச்சு என்ன பண்ணியிருந்தாரு, அவருக்கு தொண்டையில் அந்த நாக்கு பகுதியில தான் ஆப்ரேஷன் உள்ள. எப்படி பேசுவார் என்ன தெரியாது. 2 நாள் கழிச்சு அப்படி கொஞ்சம் கரகரப்போட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டிருந்தாரு. ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த தகவலை போட்டிருந்தார். புரியுது உங்களுக்கு? பாடுகள்ல அவர் எப்படி ஜோம் பண்ணுவதுமா, 4-4:30 எந்திரிச்சிருவார். 4-4:30 எந்திரிச்சிருவாரு. முழங்காலில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பைபிள் படிப்பார். எவ்வளவு நேரம் பைபிள் படிப்பாரு? அவர்கிட்ட இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாரு, இருக்குங்கிறதுக்காக தலைகளை ஆடவும் மாட்டார். அவர் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில எந்த மனிதன் கர்த்தரோடு உறவுக்கு நேரம் கொடுக்கிறானோ அந்த மனிதனுடைய செயல்பாடு அவ்வளோ அழகா இருக்கும். சில டைம் எங்கேயாவது நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு லேட்டாக வந்திருப்போம், வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணியெல்லாம் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 மணிக்கு இப்போ வந்து மறுபடியும் சில ஊழியக்காரர்களோட பேசிட்டு படுத்து தூங்குறதுக்கு மறுபடியும் 2 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணிக்கு படுத்தாலும் மறுபடியும் 4:30 எஞ்சி உட்காந்து என்ன பண்ணுவார், பைபிள் வாசித்து கொண்டு இருப்பார். அப்போ ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் பொழுதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கிறது என்ன பண்ணும், சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுல திடமாய் நிற்கிற ஒரு நபர்கிட்ட என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும், கர்த்தரை தேடுகிற ஒரு உறவு. அப்ப கவனிச்சு பாருங்க, அவ்வளோ ஒரு பெரிய சுயல். இன்னைக்கு என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் என்ன மிஸ்டேக் போட்டாலும் யாரும் என்கிட்ட மிஸ்டேக் பார்க்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு இடத்துல செய்தி கொடுத்தா கூட நல்லதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இந்த செய்தி நல்லா இருந்துச்சு, இந்த வசனம். ஆனால் ஒரு கூட்டத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார், இந்த வசனத்தை இப்படி தப்பாக பேசினேன் அப்படின்னு என்ன பண்ணுவார், அதை மட்டும் எடுத்து சொல்லுவார். அடுத்து சொல்லுவார், என்ன ஜெபம் பண்ண, இதை மட்டும் ரொம்ப நேரம் இழுத்து அதை ஜெபம் பண்ண முடிச்சிட வேண்டியதுன்னு. ஒரு ஆள் எப்படி இருக்கிறாங்கன்னு உனக்கு அதை. அப்போ என்கிட்ட இருக்கிற குறை நிறை அந்த குறைகளையும் என்னென்ன மிஸ்டேக் போடுறனோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்து என்ன பண்ணுவார், கேட்கும் பொழுது கஷ்டமா இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு அது என்னவா இருக்கும், ஒரு நல்ல ஏணிப்படி. எங்கெல்லாம் ஒரு மனிதன் குறை சொல்லுகிறதுனால அவன் கர்த்தர் கூட இருந்தான்னா அவன் வளர்ச்சி அடைவான். கர்த்தரை விட்டு இருக்கிற ஒரு மனிதன் குறை கேட்கும் பொழுது அவன் என்ன பண்ணிடுவான், விழுந்து போயிடுவான். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் நிறைய வேலைகள்ல. அப்போ அவர் சொல்ற வார்த்தைலாம் எப்படி இருக்கணும், ரொம்ப என்கரேஜா இருக்கும். நான் 2014 ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னேன், எனக்கு இப்படிலாம் தேவை இருக்க, அதை நான் எப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, மோசே வனாந்திரத்துல போகும் பொழுது பாரு, அவங்க எதுவுமே என்ன பண்ணல, உழைக்கல, அறுக்கல, எல்லாம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த ஃபுட்டு கூட எங்க திரும்ப கிடைச்சிச்சு, நல்லா கவனிக்கணும். நீங்க பூமியில விளையாத ஒரு பொருளையும் திங்கவே முடியாது. என்ன சாப்பிட்டாலும் எங்க இருந்தான் சாப்பிடணும், பூமியில இருந்து தான் சாப்பிடணும். வானத்திலிருந்து வந்த சாப்பாடை சாப்பிட்ட ஒரே ஜனங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. நம்ம இங்க என்ன சாப்பிட்டாலும் எங்க இருந்தான் சாப்பிடணும், இந்த பூமியில இருந்தா. மரத்துக்கு மேல ஒண்ணு காய்ச்சா கூட அது எங்க இருந்தா இதாகுது, இந்த பூமியில இருந்து உண்டாகிதான் அது என்ன பண்ணுது, அது செயல்படுது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னா எவ்வளவு அழகா கொடுத்தாரு. இந்த வார்த்தை அவர் எனக்கு கொடுத்தார். பாரு, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்த தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார? நீ ஏன் அந்த கூட்டத்தை விட உன்கிட்ட இருக்கிற கூட்டம் சின்னது, அந்த கூட்டத்தை
கூட்டத்தை காட்டிலும் நீ ஒரு சிம்பிளான ஒரு தனி நபர், நீ போய் பயப்படலாமா அப்படின்னு என்ன பண்ணாரு. அந்த கேட்குற வார்த்தை அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓ, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவார், நடத்திடுவார், ஆண்டவர் நம்மளை பலப்படுத்திடுவார். அப்போ கவனிச்சு பாருங்க, அவருக்கு இந்த செக்கப்பில் இந்த மாதிரி கேன்சர் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி ஆண்டவர் இன்னும் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறாரு, இன்னும் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. அப்போ கவனிச்சு பாருங்க, நமக்கு ஒன்று அப்படி வந்தால் என்ன சொல்லியிருப்போம்? பிசாசு போராடுகிறான். இல்லைன்னா அடுத்தது என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் கைவிட்டுட்டார். அவர் சொன்னது தெரியுமா? என்னை இன்னும் என்ன பண்றாரு, இந்த பூமியில வாழ்ற நாட்கள்லயே என்னுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் என்ன பண்ணிடுவாரு, ஆண்டவர் நீட்டா சுத்தம் பண்ணிடுவாரு. நான் இயேசுகிட்ட அழகா போய் என்ன பண்ணுவேன், இருப்பேன். அப்போ தேவன் நம்மளை வைத்து இல்லை நம்மளை கொண்டு போறதுக்கு யாரோ ஒரு நபர் என்ன பண்ணுவாரு. அப்போ நம்மள வாழ்க்கையில நம்ம பிரச்சனை வரும்பொழுது கலங்குகிறவர்களாய் காணப்படுகிறோமா? எந்த நபர் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த உற்சாகம் என்ன பண்ணும், பூரணமா இருக்கும். அந்த உற்சாகம் எப்படி இருக்கும்? அதனாலதான் பிரச்சனை வந்து ஒரு ஆள் சோர்ந்துட்டாங்கன்னா அங்க ஜெபம் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர பிரச்சனை பெருசு கிடையாது. நமக்கு ஜெபம் இல்லாத வாழ்க்கை தான் போராட்டமான வாழ்க்கையை தவிர பிரச்சனை வந்துட்டு அதனால என்னால ஜெபம் இல்லை. நம்ம ஜெபம் சரியா இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாரு, லெகுவாய் இயேசு மாற்றுவார். அதனாலதான் அவர் இந்த லூக்கா 8வது அதிகாரத்தை உங்களோட என்ன பண்ணாரு, பகிர்ந்து கொடுக்கும்படியாய் சொன்னார். இந்த லூக்கா 8வது அதிகாரத்தை நான் அப்படியே எடுத்து பார்த்தேன், நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறார். நிறைய இதுல ஒண்ணு பேசனால என்ன பண்ணும், நிறைய நேரம் ஆகும். நம்ம இதுல இந்த ஆண்டவர் கொடுத்த நேரத்துல எவ்வளவு காரியங்களை பார்க்க முடியுமோ என்ன பண்ணலாம், பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னை ஒருவர் தொட்டாரப்பா, தொட்டதுனால என்ன புறப்பட்டுச்சு, வல்லமை புறப்பட்டது. வல்லமை என்ன பண்ணிட்டு புறப்பட்டது. நல்ல கவனிங்க, அவருக்கு வல்லமை, அந்த ஸ்திரீக்கோ ஒரு சுகம் அளிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து புறப்பட்டது வல்லமை, ஆனா அந்த சகோதரிக்கு பெற்றது என்னது, ஒரு சுகம் அளிக்கிற விடுதலை. அப்ப நல்ல கவனிச்சு பாருங்க, தேவனுடைய வல்லமைக்காக ஒருவன் ஜெபிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை இயேசு என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார். நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்றோமா, ஆண்டவரே என் வீட்டுல என்ன உண்டாகட்டும், உங்க வல்லமையினால நிரப்புங்க, என் மேல நிரப்புங்க, என்னுடைய வாழ்க்கையில உங்க வல்லமையில என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. தேவ வல்லமை வரும் பொழுது அவன் நடக்க முடியாதவன் நன்றாய் நடப்பான். தேவ வல்லமை வரும் பொழுது பயத்தில் இருக்கிறவன் பலவானாய் மாற பண்ணுவார். ஒருவன் தேவ வல்லமை வரும் பொழுது அவன் குழப்பத்தில் இருந்தா அவன் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதாய் அவன் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஜெபம் கேட்கிறது எப்படியா இருக்கணும், இந்த வேதத்தின்படி ஆண்டவரே உங்க வல்லமை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க, உங்க வல்லமையினால என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க. கடந்த நாட்கள் ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து சென்றிருந்தேன். அவங்க போற நேரம்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வீட்டில் இந்த போராட்டம் இருக்கு, இப்படி இருக்குது, இன்னார் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்போ சொன்னேன், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இனி என்ன பண்ணாதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க, ஓரம் கட்டிருங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் இயேசு இருக்கிறார், இயேசு இருந்தா இது என்ன பண்ணாது, உள்ள வரவே செய்யாது. இவ்வளவுதான் விசுவாசம். இயேசு என் வீட்டில் இருக்கிறாரு, எனக்கு எந்த போராட்டமும் என்ன பண்ணாது, கிடையாது. எந்த பிசாசின் தொந்தரவும் எனக்கு என்ன பண்ணாது. இதை நீங்க அறிக்கையிடும் பொழுதே மாற்றம். அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அரை மணி நேரம், ஏன்னா அவங்களுக்கு மைண்ட்ல எப்போதுமே இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு யாரையாவது என்ன பண்ணுவாங்க, எடுத்து காட்டிடுவாங்க. பிரச்சனை இயல்பு தான். ஒரு நாள் போறோம், பஸ்ஸை மிஸ் பண்றோம், இயல்பு. ஒரு நாள் காய்ச்சல் வருகிறது, இயல்பு. நம்ம சரீரம் பல காரியங்களை, ஒரு நாள் அதிகமா வேலை செய்யறோம், சரீரம் ரொம்ப பலகீனமா இருக்கு. இதுக்கு வச்சு என்ன சொல்ல முடியாது, எனக்குள்ள ஒரே போராட்டம், நேற்றுக்கு ஜெபிக்க முடியாத பலகீனம் கிடையாது. நம் சரீரத்தின் சில வேளைகள்ல சாப்பிட்றதில்ல சரியா, அதனால கூட என்ன பண்ணும், சரீரம் சோர்வடையும். அப்போ இயல்பு. நம்மளுடைய எண்ணங்களை பிசாசு ஈஸியா என்ன பண்ணிடுவான். அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க ஒரு பெரிய விடுதலை அடைஞ்சாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி எப்படியெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு, மாற்றம் நடந்துச்சு. இதுக்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை இயேசுவுக்கு மேல வந்தாதான் மாற்றம் அடைகிறத கூட என்ன பண்ண முடியும், உணர முடியும். இயேசுவுக்கு மேலேயே நமக்கு நம்பிக்கை வரலன்னு வைங்களேன், இயேசுவே பக்கத்துல வந்து இறங்கி இருந்தாலும் என்ன பண்ணாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு கடல் தோட்டத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப அவர் வந்திருக்கிறாருன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்வாருன்னு தானே தெரியும் அர்த்தம். ஆனா அங்க இருக்கிற 2 பேருக்கு என்ன தெரியுமா தோணும், மரித்த சரீரத்தை பார்க்க வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறாரு, மரித்த சரீரத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்.
அது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா இப்போ அவன் 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்ணும்? அதுலயும் சொல்லுவார், கல் எடுத்து போடுங்க. ஐயோ நாரும், இப்ப திறந்துட்டா என்ன பண்ணும்? நாரும். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் அங்க வந்ததே அற்புதம் செய்யதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்காரு பாருங்க. நாங்க எங்கெங்க இருந்துலாமோ அடிச்சு பிறண்டு செதறி தெரிச்சு பைக்கை 60-70 விட்டு வந்திருக்கிறோம். ஆனா நாங்க வரும்பொழுது ஒரு ஆளையும் காணும். அப்ப எங்களுக்கு வரும்பொழுது என்ன தோணும்னா, எங்களுக்கு முன்னால இயேசு வந்துருவாருன்னு என்ன பண்ணிடுவோம்? ஓடி வருவோம். ஆனா நம்மள எத்தனை பேர், எத்தனை ஊழியக்காரங்களை தேடி நம்ம தூர இடத்துக்கு போயிருக்கிறோம், தூர இடத்துக்கு போகிறவங்கள காணப்படுறோம். நல்ல கவனிங்க, பக்கத்துல இயேசு வந்தாருன்னா போறதில்ல. ஆனா தூரத்துல ஒரு ஊழியக்கார் வல்லமையா ஊழியம் செய்யறாரு, அவர் செய்தி கேட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்பவுமே இயேசு கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அந்த நபர் எங்க இருந்தாலும் இயேசு என்ன பண்ணுவாரு? கூட போவார். இயேசு என்னைக்காவது பிரிஞ்சு போவாரா? என்னைக்காவது இயேசு உங்களை விட்டுட்டு போவாரா? நான் சொல்ற புரியுதா? இயேசு என்னைக்காவது உங்களை விட்டுட்டு போவாரா? ஒரு நாளும் விட்டுட்டு போகவே மாட்டார். இயேசு நீங்க வீட்டுல இருந்தாலும் இருப்பாரு, உங்க சமயக்கட்டுல இருந்தாலும் இருப்பாரு. இயேசு கூடவே இருக்கிறாரு. ஆனா நம்ம பல வேளைகள் என்ன பண்றது தெரியுமா? எங்க போய் ஜெபம் பண்ணா ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன பண்ணும்? ஆனா நம்ம வீடு எப்போதும் எப்படிதான் வச்சிருக்கிறோம்? பயம், கவலை, துக்கம். நம்ம வீடும் அப்படிதாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. காலையில ஒரு 1 மணி நேரம், வீட்டுக்காரங்க ஒரு 1 மணி நேரம், பிள்ளைகளோட கூடி ஜெபம் பண்ற 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, நைட்டு சாப்பாடை கட் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் சேர்ந்து கூடி அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருக்குங்க. அதனாலதாங்க நம்ம வாழ்க்கையில இயேசு எங்கேயுமே போகல. நம்ம எண்ணங்கள் தான் பல வேளையில் என்ன இல்லை, இயேசு என் கூட இல்லை. அங்க போனா அவர் எனக்கு நல்ல வார்த்தை என்ன பண்ணுவாரு? இயேசு நீங்க வீட்டுல இருந்து பைபிள் திறந்து வாசிச்சா கூட என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் பேசுவார். நான் போவது தவறுன்னு சொல்லல, நாம் பலப்படும்படி வளர்ச்சி அடையும்படி எங்கே வாசல் கிடைக்கிறதோ அங்கே போறது நல்லது. பட் நம்ம பக்கத்திலே இல்லைன்னு நினைச்சிட்டு போறதுதான் என்னது? தவறு. நம்ம பக்கத்துல எப்போதும் என்ன பண்றாரு? கூடவே இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் போறேன், தேற்றவாளன் உங்களுக்கு பிதா என்ன பண்ணுவாரு? அவர் எப்பவுமே 24 hours நீங்கள் மரிக்கும் தருவாயில வரைக்கும் அவர் உங்களோடு தான் இருப்பார். அது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் இயேசு மத்திய வானத்துல வரும் பொழுது அந்த நொடி பொழுதுல உங்களை மறுரூபமாக்குறவர் யாரு தான்? அவர் ஒரு நாள் உங்களை விட்டு என்ன பண்றது இல்ல, விலகிறதே இல்லை. சில சொல்லுவாங்க பாவம் செஞ்ச ஆண்டவர் போயிடுவார். பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? நீங்கள் ஒருவேளை தவறு மேல தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாராம்? துக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அந்த ஆவியானவர் அதன் பின்பு என்ன பண்றாரு? உங்களை சிற்றிக்கிறார், உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரமா இருக்க உங்களை என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துகிறார். அவ்வளவு அன்புள்ள தேவன். அப்ப இந்த இடத்துல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்குன்னா, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும். அப்போ இந்த பெரும் பாடு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பாடை சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை அப்போ வாழ்க்கையில ஜீர்ணிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி அந்த பிரச்சனை எழுதும் பொழுது சொல்லியிருக்கு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அப்போ அவ்வளோ பெரிய பாடை ஒரு செகண்ட்ல என்ன பண்றாரு? மாற்றத்தை கொடுக்கிறார். அந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம், அந்த வியாதியில நீங்கின ஒரு உணர்வு, அந்த சரீரத்துல ஒரு பலன், அந்த சரீரத்துல ஒரு பெரிய மாற்றம், சரீர உறுப்புகள்ல ஒரு புது பலன். எவ்வளவு அழகான அந்த வல்லமை நடந்திருக்கு. அப்ப என்ன வந்துட்டு, இவர் வஸ்திரத்தை தொட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அற்புதம் கிடைக்கும். அப்ப புரிஞ்சுச்சா விசுவாசம் எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு இயேசு அந்த இடத்துல வந்திருக்கிறார். உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு நற்செய்தி கூட்டம்னா, எனக்கு முன்னால 6 மணிக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஸ்தோத்திர பலியோட ஜெபம் பண்ணிருக்கணும். பட் நீங்க தான் என்னது லேட். அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு? இங்க இயேசு உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணல? வரல. இங்க நிறைய தூதர்கள் உங்களுக்கு முன்பாக என்ன பண்ணல? வரல. நான் கடைசியா விபிஎஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி ஹோம் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ற பழக்கம் உண்டு. அடிக்கடி போவேன். அங்கே போய் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ற ரொம்ப எதுக்கு அப்படின்னா, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எங்கே போனாலும் ஆண்டவர் வருவார். அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, யாரும் தெரிஞ்சவங்க வர மாட்டாங்க, இருந்து ஜெபம் பண்ணுவேன். அப்போ இந்த விபிஎஸ்ஸுக்காக கடைசியாக நான் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் நான் எங்கெல்லாம் நடத்த போகிறேனோ அந்த இடத்தெல்லாம் காண்பிச்சு அங்கெல்லாம் தூதர்களால் நிரப்பப்பட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏறக்குறைய 4 மாதத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். எத்தனை மாதத்துக்கு மேலே? 4 மாதத்துக்கு மேலே இதுக்குன்னு தனி குழுக்கள்லாம் வச்சு ஜெபம் பண்ணுறோம்.
அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லா இடத்துக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உனக்கு முன்னால் ஒழுங்கு பண்ணியிருக்கிறேன், உனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதில்ல, குறைகளை வர என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்ல. அப்போ இயேசு நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம கேட்ட உடனே என்ன கொடுக்கிறாரு, பதில் கொடுக்கிற கர்த்தர். அப்ப கவனிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் இப்படியெல்லாம் அற்புதம் செய்யறார். அவருடைய தொடுதல், அவருடைய வல்லமை உங்களை நொடு இப்பொழுதுல என்ன பண்ணும், ஒரு பெரிய மாற்றம் உண்டு பண்ணும். இயேசுவை எப்படி நம்ம அழைக்கணும், எங்க சொல்லப்பட்டிருக்கு 41வது வசனம், லூக்கா 8:41. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஜெப தலைவன் ஆகிய எவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரனத்தி மரண அவஸ்தைப்படுகிறபடியால். இங்க நல்லா கவனிக்கணும், எப்பவுமே பெண் பிள்ளைகளை தகப்பனாருக்கு ரொம்ப என்ன பண்ணும், பிடிக்கும். ஒருவேளை 5 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அந்த தகப்பனாருக்கு பெண் பிள்ளை என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். இங்கே எவருடைய மனைவி வந்ததா போடலை, ஆனால் எவருடைய மனைவி இதில் போட்டிருக்கோம். அந்த எவருக்கு என்ன பண்ணாரா, இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். முதலாவது எவருக்கு தன்னுடைய பொண்ணுக்கு மேலிருந்த அன்பு, இயேசுவின் மேல் அதிக நம்பிக்கை உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த இடத்துல பாதத்தில் விழுந்தார். நம்முடைய ஜெப வாழ்க்கையில இயேசுனுடைய பாதத்துல விழுந்து ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் இருக்கணும். நான் ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு மண்டிட்டு இயேசுவே நான் பார்க்கறேன்னா அது அவருடைய சமூகம் என்கிற ஒரு விசுவாசம் என்ன பண்ணணும், காணப்படணும். நான் இதுல இயேசுவேன்னு கூப்பிடையும் இயேசு என்ன பண்ணிட்டாரு, இங்க வந்துட்டாரு, என்னை பார்க்கிறாரு, என்னை கவனிக்கிறாரு, எனக்கு அற்புதம் செய்ய போகிறார். இது அவனுடைய ஒரு ஜெபத்துல ஒரு அழகு. அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்துட்டான். பாதத்துல விழுந்த பிறகு இயேசு என்ன சொல்லல, வரலப்பா எனக்கு டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே இல்லை. நான் இங்க இருந்து சொன்னாலே அற்புதம் நடக்கும், நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லல. நான் உன் வீட்டுக்கு என்ன பண்றேன், வருகிறேன், உன் வீட்டுக்கு என்ன பண்றேன். அப்ப இயேசு நம்ம கூட வரணும் அப்படின்னா தரை மட்டும் தாழ்த்துகிற ஒரு ஜெப பழக்க வழக்கங்கள் இருக்கணும். எப்படி இருக்கணும், தரை மட்டும் தாழ்த்துகிற. நான் அப்படி ஜெபம் பண்ற பழக்கங்கள் எல்லா நாளுமே உண்டு. என் கைகளை 2 நீட்டி முட்டுகளை மடக்கி தான் சாஷ்டாங்கமா படுத்து என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணும், கிருபை செய்யும். இந்த இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களை பார்த்தீங்கன்னா, அடிமை என்றால் ஒருவனை எப்படி வணங்குவான், தாழ பணிந்து வணங்குவான். எப்படி வணங்குவான், தாழ பணிந்து வணங்குவான். இது தேவனுக்கு முன்பாக நம்மை தரை மட்டும் தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசுவின் இடத்தில் ஜெபிக்கிற நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு ஜெபம் நம்மை தாழ்த்தி பண்ணுகிற ஜெபம். என்கிட்ட நிறைய காரியங்கள்ல குறை இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட நன்மை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், செய்கிறார். ஒன்று. அடுத்தது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார். என் வீட்டுக்கு வரும்படி அவன் எப்படி வேண்டிக் கொண்டான் அப்படின்னா, வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ இயேசு என்ன பண்றாரு, அவருக்கு பின்னால போறாரு. இப்போ இந்த அழைப்பை நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவை அவர் கூப்பிடுகிற ஒரு அனுபவங்கள், இயேசுவை அவர் என்ன பண்றாரு, கூப்பிடுகிறார். ஒண்ணு. சரி, இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு போறக்குள்ள அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு, மரித்து போயிட்டு, இறந்துட்டு. ஆனா அடுத்தது அங்க என்ன நடக்கு அப்படின்னா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சொல்றாரு, உன் பிள்ளை என்ன பண்ணல, மரித்து போகல, நெத்திரையா இருக்கிறா. எப்படி இருக்கிறா, நெத்திரையா இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, இயேசு மற்றவர்கள் பார்வையில தான் ஜீவன் போயிட்டே தவிர இயேசுடைய பார்வையில் என்னது, தூங்கி கொண்டிருக்கிறாள். அவளுடைய வார்த்தையில என்ன இல்லை, அவருடைய வார்த்தையில அவ்விசுவாசம் காணப்படலை. உங்களுடைய பேச்சு, நீங்க ஒரு காரியத்துக்கு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்படியெல்லாம் கேட்கிற ஒரு அனுபவம் என்ன பண்ணணும், உண்டாகணும். எந்த நபர் அவ்விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பேசுகிற அந்த விண்ணப்பம் பண்ணுகிற இருந்தா கட்டாயம் அங்க என்ன நடக்கும், அற்புதங்கள். அப்ப அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல சொல்றாரு, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். எப்படி இருக்கிறாராம், நித்திரையாய் இருக்கிறாள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, ஒரு நன்மை, ஒரு தேவை, ஒரு வருமானத்துல முன்னேற்றம் வரணும்னா அந்த நபருடைய விசுவாச வார்த்தைகள் தான் அங்க என்ன பண்ணும், அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். நம்ம செய்யறதை என்ன பண்ணுவாரு, நன்மையாய் மாற்றுவார். அப்போ நம்ம கிட்ட என்ன காணப்படணும் அப்படின்னா, தேவன் எனக்கு இந்த காரியத்தை என்ன பண்ணுவாரு, செய்வாரு. நிறைய வேலைகள் அவிசுவாசம் உண்டாகுதா, அவிசுவாசம் மாறுற வரைக்கும் ஜெபத்தை என்ன பண்ணாதீங்க, நிறுத்தாதீங்க. ஒரு ஜெபம் அவிசுவாசம் மாறும் வரையில என்ன பண்ணக்கூடாது, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. அப்படி ஒருவன் ஜெபித்தால் அவனால நிறைய காரியங்களை என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும்.
ஆரம்ப நாட்களில் ஒரு ஊழியருக்கு வெறும் 700 ரூபாய் தேவை. எவ்வளோ தேவை? 700 ரூபாய் தேவை. அப்போ அந்த 700 ரூபாய்க்கு அவருக்கு நிறைய தளர்வே வந்துட்டான். எப்படி இது நடக்கும், எப்படி இந்த காரியம் வாய்க்கும் அப்படின்னு. ஆனால் அதுவே போக போக அந்த நபருக்கு என்ன உண்டாயிட்டு தெரியுமா? இப்போ நிறைய தேவை வந்தாலும் அவருக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது, கலக்கம் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவைகள் வரும்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்க தான் அந்த இருதயத்துக்குள்ள. இப்போ நம்ம கை காலில் நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க? ஜிம்முக்கு போவாங்க, சிலர் டெய்லி வாக்கிங் போவாங்க. இது சரீரத்தின் வெளித்தோற்றம் என்ன பண்றது? ஒரு நல்ல பலன் அடைகிறது. அதே போல நம்ம இருதயத்துல பலன் வேணும்னா எந்த நபர் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அதிகமா காத்திருக்கிறாங்களோ அவங்க இருதயம் என்ன பண்ணுகிறது? ஒரு பெரிய பலன் அடைகிறது. அந்த பலன் அவங்களை எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணும்? நம்பிக்கையா இருக்க பண்ணும். இங்க இயேசு சொல்றாரு, அவர் அப்படி பேசிக்கொண்டிருக்க இயேசு இதை கேட்டு 50வது வசனம், இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அப்பொழுது அவள் என்ன பண்ணுவா? ரட்சிக்கப்படுவா. அந்த வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை. அப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இயேசுவை தொட்டதுனால அற்புதம். இந்த நபர் தன்னை தாழ்த்தி கேட்டதுனால மரணம் சம்பவித்த பின்பு கூட என்ன உண்டாகல? அவர் சொல்றார், நீ என்ன பண்ணாத, பயப்படாத, விசுவாசமா இரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன். அப்போ இந்த அற்புதங்களை இயேசுவால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். சில வேளைகளில் நம்ம நினைப்போம், நான் இதுக்கு தகுதி தானா, இந்த நன்மையை பெறறதுக்கு நான் தகுதி தானா, நான் சரியா ஜோம் இல்லை. ஒன்றை மாத்திரம் கவனிங்க, நாம் இயேசுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம நிறைய வேலைகளில் குறையா இருப்போம். ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க 2 ஆசீர்வாதம். ஒன்று, நம்மளை மாற்றுவார். நான் என்கிட்ட இருக்கிற சோர்வுகள், பாவங்கள், குறைகள் இதெல்லாம் மாற்றி என்ன ஒரு பரிசுத்தவனாய் மாற்றின பின்பு எனக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணுவார்? தந்து கொண்டே இருப்பார். நான் என்ன எதிர்பார்க்கிறோன்னு அதை என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். அப்போ இயேசு நமக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுகிறவர்? நன்மை செய்கிறவர். அப்போ நம்ம 2 காரியத்துல கவனமா இருக்கணும். ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கையில அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. 2வது, நாம் ஜெபத்தை எப்படியெல்லாம் கேட்கணுமோ அப்படியெல்லாம் என்ன பண்ணணும்? பைபிள்ல பாருங்க, நிறைய பேர் விதவிதமா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நீங்க பைபிளை ஜெபம் பண்ணவங்களுடைய லிஸ்ட்டை மட்டும் வாசித்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா, சாமுவேல் ஜெபம் பண்ணா ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பைபிள்ல பல இடங்கள் அப்படி இருக்கு. சாமுவேல் ஜோமன் என்ன பண்ணுவாரு? அடுத்தது எரேமியா, அவர் ஜோமன்னா என்ன பண்ணுவாரு? உடனே பதில் கொடுப்பாரு. அடுத்தது மோசேக்கு விரோதமா ஒரு ஆள் பேசினாலே ஆண்டவர் உடனே வந்து கணக்கு பார்ப்பாரு. நான் சொல்ற புரியுதா? அப்ப இவங்களுக்கும் தேவனுக்கும் என்ன ஒரு உறவு இருக்கும் பாருங்க. எவ்வளவுக்குள்ள ஒரு தேவ ஐக்கியம், ஆவியானவருடைய ஒரு பெரிய ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப எவ்வளவு அன்புள்ளவர். இங்க நீங்க அந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி என்ன அப்படின்னா, ரொம்ப பிடிக்கும் இந்த சாமுவேல். பைபிள்ல அப்படி போட்டிருக்கோம், 1 சாமுவேல் 7வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்க பெலிஸ்தருக்கும் இவர்களுக்கும் யுத்தம் உண்டாகும். ராணுவ வீரர்கள் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்காக ஓயாமல் என்ன பண்ணும்? ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். இவர் ஜெபம் பண்ண உடனே, இவர் பலி செலுத்தின உடனே அங்க கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாராம். இடி முழக்கம் உண்டாகுமா? அதை கேட்டு அவ்வளவு பேரும் நட்டிங்கிடுவாங்களாம். அப்படி ஒரு பயத்தை என்ன பண்ணிடுவாராம். அப்ப கவனிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அதை சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்ப இந்த எவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சான் பாருங்க. இங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பிள்ளை அழுதுட்டுன்னு. இயேசு இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார், அவள் நித்திரையாய் இருக்கிறார். இயேசுடைய பார்வையில் அவிசுவாசம் கிடையாது. அதனாலதான் வீட்டுக்கே வர்றாரு. ஒருவேளை அங்கே அவிசுவாசம் வந்திருக்கும்னு என்ன பண்ணிருப்பாரு? ஒருத்தன் சொல்றான், போதகரை வருத்தப்பட வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தூரம் வர வைக்க வேண்டாம், அனுப்பி விடுவோம், பிள்ளை என்ன பண்ணிட்டான். ஆனா அவர் மறுபடியும் தாண்டி வர்றதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய விசுவாசம் அங்க போனாலும் இல்ல, கல்றைக்குள்ள போனாலுமே என்ன பண்ணுவாரு? எழுப்புவார். அப்ப இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல என்னெல்லாம் செஞ்சா தெரியுமா? எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு. எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு? அதுல பேதுரு, யோவான், இயேசு, அடுத்தது தாய் தகப்பனார், இவ்வளவு பேரையும் கொண்டு போய் தான் என்ன பண்ணுவாரு? இந்த அற்புதத்தை செய்வார். அப்ப நல்ல கவனிங்க, இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும், நம்மளோட இருக்கணும். நாம் அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நம்ம வீட்டுல என்ன பண்ணணும்? நிறைய பேர் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, விதவிதமான லைட்ஸ், டெக்கரேஷன், நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க. நல்ல கவனிங்க, காசு இருந்தா இதை பண்ணிடலாம்.
எந்த நபர் இயேசுக்கு மேல உறவு இருக்குதோ அங்கதான் ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கும். அந்த வீடு ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. அங்க எப்போதும் துதி சத்தம் இருக்கும். அங்க சமாதானத்துக்கு குறைவு இருக்காது. அங்க ஜெபத்துக்கு என்ன இருக்காது? குறைவே இருக்காது. எங்க வீட்டுல நான் விடிய காலம் 5:30 6:30 வரைக்கும் என்னுடைய ப்ரேயர் டைம். அந்த ப்ரேயர் டைம்லேயே எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃபுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்கள் மாமியார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? பைபிள் படிப்பாங்க. இதை எப்போவுமே எங்கள் மாமியார்ட்ட ரொட்டீனாக பார்க்கலாம். காலையில் சாயந்தரம், நைட்டு காலையில் சாயந்தரம் என்ன பண்ணலாம்? எப்போவுமே உட்காந்து தூக்கம் வரலன்னா பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ நான் என்ன பேசினாலும், ஏன் இப்படி அவிசுவாசமாக பேசுகிறீங்க, ஏன் இப்படி இந்த காரியத்தை சொல்கிறீங்க, இப்படி ஏன் பேசுகிறீங்க, எனக்கு அது தப்பாகவே தோணாது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஊழியக்கார் இப்படி பேசலாமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பைபிளை அவங்க கம்பேர் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க. நம்மெல்லாம் அப்படி பேசுவோமே? நானே அப்படி பேசுறதில்ல. அவங்க ஒவ்வொரு டைமும் அந்த பைபிள் வசனத்தை கம்பேர் பண்ணி வசனம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட அந்த இது தவறு, இந்த காரியம் செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது. நம்ம வசனத்தை விட்டு தூரமா இருந்தா அது என்ன பண்ணாது? தெரியவே செய்யாது. இந்த அதிகாரத்துல 2வது அற்புதம், 3வது அற்புதம் பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நபர் ஊழியக்காரராகவே மாறி இருக்கிறார். எடுத்து வாசிங்க, நீங்களே வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரத்துல 38வது வசனம். பிசாசு நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இந்த நபர் நீண்ட காலமாய் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான பிசாசு இருக்குது. பல போராட்டங்களுக்குள்ள வஸ்திரமே தரிக்காத ஒரு நிலையில இருக்கிறாரு. இந்த மனிதன் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு அகோரமா இருப்பாரு. இவர் பிசாசு நீங்கின உடனே இவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு அந்த பக்கத்துல 2 வீடு கட்டித்தாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஜாப். நோ 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 நோ, நான் உங்க கூடயே என்ன பண்றேன்? உண்மையிலே இவர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை 100% பார்த்தவர். அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவே, நான் உங்க கூட இருக்கேன்னு. நம்ம என்னைக்காவது அப்படி ஒரு ஜெபம் பண்ணவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, 24 hours என்ன பண்றேன்? உங்க கூடயே இருக்கேன் ஆண்டவரே. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன பண்ணுங்க. ஆனா அவர் அப்படி கேட்டிருக்கா. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அந்த அற்புதம் நடக்கும் பொழுது அவருக்குள்ள தேவ வல்லமை எவ்வளவு வெளிப்பட்டிருக்கும், எவ்வளவு ருசிச்சிருப்பாரு. அதனால அவர் சொல்றாரு, நான் உங்க கூடயே என்ன பண்றேன்? இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றதை என்ன பண்ணு? எல்லாருக்கும் போய் சொல்லு. அஞ்சில் இருந்து அவர் யார் தெரியுமா? ஊழியக்கார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உபவாச கூட்டத்துக்கு போகல, சண்டே சர்வீஸ்ல அட்டன் பண்ணல, கேம்ப்ல கலந்து கொள்ளல, பெரிய பெரிய ஜெப முகாம்ல கலந்து கொள்ளல. இவர் கலந்து கொண்ட ஒரே ஒரு பகுதி இயேசுவிடம் 1 மணி நேரம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவிடம் 1 மணி நேரம். அப்ப இவ்வளவு நேரத்துல அங்க ஒரு பெரிய அற்புதத்தை அவர் என்ன பண்ணார்? பாற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். இயேசு நிறைய அற்புதம் செய்ய என்ன பண்றாரு? ஆயத்தமா இருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அதன் பின்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நிறைய பேருக்கு ஏதாவது ஊழியம் செய்யுங்க, ஊழியத்துக்கு போங்க அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த நபருக்கு இயேசுவை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு படிக்க தெரியாது, நல்ல பேசிக்கிட தெரியாது. ஆனா இவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? அற்புதங்களை செய்திருக்கிறார். இயேசு எனக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அடுத்த ஒரு நபரை இந்த இடத்துல பார்க்கலாம். 4வது நபர், பெண்கள் இயேசுவுக்கு எப்படி பயன்பட்டார்கள்? லூக்கா 8வது அதிகாரத்துல, லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 2-3 குறித்து என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசு நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பெண்களுக்கு நிறைய இடங்கள்ல அற்புதம் நடந்த இந்த ஒரு பகுதி. இன்னும் விசேஷமா இந்த மரியாளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இவள் விடுதலை பெற்ற பின்பு இயேசுவுக்கு தங்கள் ஆசிகள்னால என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்தாங்க. இயேசுவுக்கு தங்கள் ஆசிகள்னால என்ன பண்ணாங்க? ஊழியம் செய்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்வாங்களோ அங்கெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? தங்களுடைய ஊழிய பங்களிப்பு அங்க என்ன பண்ணாங்க? செயல்படுத்தினாங்க. அப்ப
கவனிச்சு பாருங்க, இயேசு எப்பவுமே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு நமக்கு எப்போதுமே என்ன பண்றார்? ஏதோ ஒரு வகையில் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் எவ்வளவு வேலைகள்ல அந்த தேவ அற்புதத்தை சுதந்திரிக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கோம். அதனாலதான் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-11க்கு மேல விதைகளை விதைக்கிறத குறித்து என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு செய்தி கொடுத்திருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் பிரசங்கம் வந்திருக்கும், அதன் பின்பு அற்புதங்கள் இருக்கும், இப்படி நிறைய இருக்கும். அடுத்தது விளக்கை கொளுத்தி ஒருவன் என்ன பண்ணக்கூடாது? பாத்திரத்துல வைக்கக்கூடாது. இது கூட பெண்களை குறித்து தான் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்பமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும். நன்றாய் கவனிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் அபிஷேகத்தை ஒரு பாத்திரத்துக்குள்ள வைக்காதீங்க. இன்னொரு இடம் போட்டிருக்கோம், கட்டிலுக்குள்ள என்ன பண்ணாதீங்க, அதை கீழே வைக்காதீங்க. எல்லாருக்கும் தெரியும்படி என்ன பண்ணுங்க? விளக்கு தண்டில் வைங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கென்று ஒரு விசேஷித்த ஒரு கேரக்டர், ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உங்களை கொண்டு அநேகருக்கு என்ன உண்டாக்குவாரு? ஆசீர்வாதத்தை உண்டாக்குவாரு. அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, இயேசுவின் வல்லமைக்காக ஜெபிக்கணும். இதுல கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு 4 நபர்களை பார்த்திருக்கோம். இந்த 8வது அதிகாரம் முழுவதுமே என்னதுதான்? ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அப்ப இந்த 4 நபர்களை பார்த்திருக்கிறோம். இந்த 4 நபர்களும் நன்மைகளை பெற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, இவர்களுடைய பிரயாசம்ல இயேசுனுடைய கிருபை. அல்லேலூயா. அவர் எப்போதுமே அற்புதம் செய்கிறவர், எப்போதுமே நன்மை செய்கிறவர். கேட்கிற யாவருக்கும் அவர் என்ன பண்ணுகிறார்? அற்புதங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நமக்கும் இயேசு என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வார். நமக்கும் இயேசு என்ன பண்ணுவாரு? மாற்றத்தை செய்வார். கடந்த 2 மாதம் ஒரே கன்வென்ஷன் கூட்டம், அதுல 2 சேகர சபைக்கு போயிருந்தேன். அப்படி ஒரு சேகர சபைக்கு கடந்து போயிருந்த பொழுது அங்க கிட்டத்தட்ட 5 செய்தினா 3 நாள்ல 5 செய்தி. அதுல 2 ஓப்பன் மீட்டிங், 1 சர்ச்சுக்குள்ள வச்சு நடந்துச்சு, அப்புறம் சண்டே சர்வீஸ், கம்யூனியன் சர்வீஸ், இப்படி ஒரு 5 செய்தி. அந்த செய்தியெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சு தொடர்ந்து கண்டினியூவாக போனோம், முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த சர்ச்சில் இருக்கிற போதகர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எனக்கு இப்படியெல்லாம் சில பலகீனத்தில் இருக்கிறேன், எனக்காக என்ன பண்ணுங்க? ஜோம் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி காரியத்தில் என்ன பண்ணுங்க? எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதற்காக என்ன பண்ணுங்க? அப்போ நல்லா கவனிங்க, அந்த சபைக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தது அந்த ஊழியக்காரங்கள்ல அங்க இருக்கிற வேற ஒரு ஊழியக்காரங்க. நான் அங்க ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போயிருந்த பொழுது, இன்னாரு இங்க அடிக்கடி வர்றாரு, இவருக்கு என்ன பண்ணுங்க? அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பண்ணேன்? அந்த சேகர சபைக்கு, ஒரு பெரிய சர்ச்சு, அந்த சேகர சபைக்கு என்ன போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் 3வது நாள் கூட்டம் முடியும் பொழுது அந்த சேகர சபை போதகர் என்ன பண்ணாரு? என்னுடைய டீட்டெயில் எல்லாம் கேட்டார். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, என்னோடு பேசல, இதுங்கள. அந்த 3 நாளும் கிட்டத்தட்ட 5 செய்தி. சபை அவ்வளோ ஒரு பலமான ஆசீர்வாதத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு அப்படின்னா, சில கூட்டங்கள் நடத்தும் பொழுதே தெரியும் இதுல என்னென்னலாம் என்ன பண்றாங்க? விடுதலை அடைகிறாங்க, மாற்றம் உண்டாகுது அப்படின்னு. அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா, நான் போன கூட்டத்திலே அதுதான் பெரிய கூட்டம். அப்படின்னா பார்க்கிற தூரம் வரைக்கும் ஆள் இருந்தாங்க. சில ஆட்களை பார்க்கவே முடியாது. என்ன சர்ச் அப்படி பெரிய சர்ச்சை, சைடில் அங்கங்கே நிரம்பி என்ன பண்ணியிருந்தாங்க? ஆட்கள் இருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் கடைசி நாள் என் டீட்டெயில் என்ன பண்ணார்? சேகர போதகர். அதுக்கப்புறம் என் ஃபோன் நம்பர் வாங்கி அங்கே இருக்கிற இன்னொரு போதகர் என்ன பண்ணார்? எனக்கு ஃபோன் செய்து என் நம்பரு பதிவு பண்ணிடுங்க, எனக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரேயர் இருக்கும் பொழுது எனக்கு கூப்பிடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்? கலந்து கொள்ளுகிறேன். நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல நம்ம போகும் பொழுது, ஒரு இடத்துல நமக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு இடத்துல நம்ம செயல்படும் பொழுது மாற்றம் அப்படின்னா என்ன தெரியுமா? அங்க இருக்கிறவர் நமக்கு என்ன கொடுக்கணும்? அழைப்பு கொடுக்கணும். அங்க இருக்கிறவர் நம்மளை என்ன பண்ணணும்? தேடணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா? அதற்காக கடினமா என்ன பண்ணணும்? உழைக்க ஆண்டவர்கிட்ட பலன் வாங்கணும். ஏன்னா எந்த நபர் பிரயாசப்படுகிறானோ அவனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, சோம்பேறிய கர்த்தர் என்ன பண்றதில்ல? ஆசீர்வதிக்கிறதுல. நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன், நம்ம பைபிள்ல பார்த்திருப்போம், 2 குமாரர் இருப்பார், ஒன்று இளைய குமாரன், இன்னொன்று. அதுல பாத்தீங்க அப்படின்னா, அவன் கடைசியில எல்லாம் இழந்த பிறகு பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போயிருப்பான். அவன் வேலைக்கு போன பிறகுதான் அப்பா அவன் நினைவுறும். அது வரைக்கும் வரவே செய்யாது. ஏன் தெரியுமா? சோம்பேறிக்கு ஒரு நாளும் மனம் திரும்புற எண்ணமே என்ன பண்ணாது? வராது. 7 மணி வரைக்கும் தூங்கணும்னு விரும்பிட்டான்னா அவனுக்கு என்ன வராது? மனம் திரும்புற எண்ணம் வராது. அவனுக்கு எப்போ மனம் திரும்பணும்னு என்ன வரும் தெரியுமா? உழைக்கும் பொழுது மட்டும்தான் என்ன வரும்? ஓ, நம்ம போற பாதை எப்படி இருக்கு? தவறா இருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு தடை இருக்கு அப்படின்னா அதில் முதல் காரியம் என்னதுதான்? உங்க சோம்பேறித்தனம் தான். எடுத்து வாசிங்க, ஒரே ஒரு வசனம் நம்ம ஜெபிக்கலாம்.
1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். இந்த இடத்துல தீமோத்தேயு நல்ல சூப்பரான ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரருக்கு பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ என்ன பண்ணு, சீர்கேடும் கிளவிகள் பேச்சும். சீர்கேடுன்னு என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் கரெக்டா இந்த அதாவது சீர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு தெளிவான வார்த்தை. கன்னடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சீதை ஓகபேக்கோ அப்படின்னா நேர போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீரான வாழ்க்கை அப்படின்னா ஒழுங்கான வாழ்க்கை, சீர்கேடுன்னா ஒழுங்கற்ற ஒரு செயல். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடக்காததை நடந்தது போல பேசுகிற தேவையில்லாத பேச்சுகளை என்ன பண்ணாத, செயல்படுத்தவே செய்யாத. இன்னைக்கு நம்ம கூட யூடியூப்ல நிறைய பேர்களை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணியே செய்தி போடுவாங்க. நிறைய இடங்கள்ல வருது. முன்னால 1-2 சேனல் இருந்துச்சு, இப்ப நிறைய இருக்கு. ஒரு காலம் அப்படிப்பட்டதை என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. அது இந்த வசனத்துக்கு பொருந்தும். சீர்கேடும் கிளவி பேச்சும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மனிதனை, அதாவது ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுகிறதும் அன்பை குறித்து பேசுகிறதும் தான் உண்மையிலேயே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்னது, ஒரு பிரதான ஊழியம். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வர்றது அவ்வளோ எளிதான காரியமே இல்லை. ஒரு ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. குறை சொல்றது ஒரு செகண்ட்ல ஈஸியா என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். நல்ல வாத்தியாருக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நிறைய நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, உருவாக்குவாங்க. அந்த நல்ல வாத்தியார் எவ்வளோ அவமானம், எவ்வளோ நிந்தை, அவங்கள கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ அறிவுத்திறனை உபயோகப்படுத்தி இருப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்போ உண்மையிலேயே நல்ல ஊழியக்காரர் என்பது குறை சொல்லுவதில் அல்ல, குற்றப்படுத்துவதில் அல்ல, உருவாக்குவதில் இருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், ஒரு நல்ல குரு அப்படிங்கிறக்கு அர்த்தம் என்னதானா, அவர் பல இடங்கள்ல என்ன பண்ணியிருப்பாரு, உருவாக்கி இருப்பார். அவர் தான் யாரு, நல்ல குரு. அப்ப நல்ல கவனித்து கொள்ளுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவ பக்திக்காக என்ன பண்ணு, முயற்சி பண்ணு. தேவ பக்தி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமோத்தேயு குறித்து சொல்றாரு, இன்னும் நீ என்ன பண்ணு, பக்தியாய் வாழ பிரயாசப்படு, இன்னும் ஓடு. உன் ஜெபத்துக்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காத, குறைவுக்கு இடம் கொடுக்காத. இன்னும் என்ன பண்ணு, நல்லா கவனிக்கணும். ஒரு நபர் 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா அந்த அன்னைக்கு எல்லா அந்த போராட்டத்தையும் அவங்களுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நபர் 1/2 மணி நேரம் முழங்காலே நிற்கணும். முழங்கால விட்டு என்ன பண்ணிடக்கூடாது. சிலருக்கு உண்மையிலே பலகீனம் இருக்கும், அவர்கள் அல்ல. பலன் இருக்கிறவர்கள் மட்டும் என்ன பண்ணுங்க, முழங்கால ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கைகளை உயர்த்தி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அப்படி பண்ண ஜெபத்துல தான் மோசே கைகளை உயர்த்தும் பொழுது அங்க என்ன உண்டாயிற்று, யுத்தத்துல ஜெயம் உண்டாகிட்டு. அப்போ அந்த ஒரு ஜெபத்துக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. தானியேலுடைய ஜெபத்தை பாருங்க. அவன் எருசலேமுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி என்ன பண்ணினான், ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்துக்கு என்ன இருக்கு, அப்போ ஜெபத்துல இன்னும் நம்ம எடுக்கிற என்ன இருக்கு, அதான் பக்தியாய் வாழ முயற்சி அப்படின்னு என்ன அர்த்தம். பைபிள் என்னெல்லாம் போட்டிருக்கோ அதை தேடி வாசித்து என்ன பண்ணுங்க, அப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. சொல்ல மாறும் பொழுது உங்க எண்ணங்கள்ல மாற்றம் உண்டாகும், பேச்சுல மாற்றம் உண்டாகும், பார்வையில மாற்றம் உண்டாகும். ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட அந்த இருதயத்துல இருந்து என்ன பண்ணும், அது வெளியேறி போயிடும். காரணம் என்ன தெரியுமா, தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு, சுத்திகரிப்போடு நடத்துவார். அதனாலதான் அன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பக்தியாய் வாழ என்ன பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் காயத்தோடு இருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், லூக்கா 8வது அதிகாரத்துல, இயேசு அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். பிசாசு, வியாதி, மரண படுக்கைகள், இன்னும் சொல்லப்பட்டிருக்கு கட்டப்பட்ட வாழ்க்கைகள், 7 பிசாசுகளோடு சுற்றி திரிந்த அந்த மரியாள், எல்லாருக்கும் இயேசு என்ன பண்றாரு, விடுதலை கொடுக்கிறார். நமக்கும் விடுதலை கொடுப்பார். அப்படியே எழுந்திருக்கலாமா? நம்ம இந்த வேளையில் அப்படியே நம்ம செபிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் நமக்கு கிருபைகளை வெளிப்படுத்துவார். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம், இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இரக்கங்களை காண்பிக்க ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய கிருபைகள், ஆண்டவருடைய இரக்கங்கள் எங்களை நடத்தட்டும். அப்படியே ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழுந்திருந்து அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க.
இப்பொழுது இந்த இடத்துல ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள், ஆண்டவரே மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். இயேசுவின் நன்மைகள், இயேசுவின் நன்மைகள் ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு சொல்லிவிட்ட வார்த்தை அப்படிதான். என் பிள்ளைகள் காயத்தோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் வேதனை நிறைஞ்சிருக்கிறாங்க. எங்க போனா சமாதானம் கிடைக்குங்கிற ஒரு அங்கலாய்ப்புல இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீ எங்கேயும் ஓடி அழ வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் காயம் கட்டும்படியாய் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறார். உன் வெறுமையான பாத்திரத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் வெறுமையான பணப்பையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை கிருபையும் வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் இரக்கங்களை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவர். இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு கிருபையை கட்டளையிடுங்க, கிருபையை கட்டளையிடுங்க. ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள் என்னை பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இந்த இடத்துல சிலரை காண்பிக்கிறார். நீ எப்போதும் இருளுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை, எப்பொழுது அழுது கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காயங்களை கட்டி நான் உன்னை குணமாக்கும்படி இதோ நான் உன் நடுவில் வந்திருக்கிறேன். இனி என்னால ஒரு காரியத்தை சமாளிக்க முடியாது, என் குடும்பத்துல இனி ஒரு காரியத்தை என்னால சமாளிக்க முடியாது. அவ்வளவு வேதனையில வந்திருக்கிறேன் சப்பா, அவ்வளவு வேதனையில வந்திருக்கிறேன். இங்க இருக்க என்ன இருக்குது ஆண்டவரே? ஆண்டவர் சொல்கிறார், நான் பட்ட மரத்தை துளிர்விட பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய வல்லமை பெரியது, ஆண்டவருடைய கிருபை பெரியது. அவர் தம்முடைய ஜனங்களை வானத்தின் மன்னாவை கொண்டு போஷித்தார். உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? உங்களுக்கு நன்மையை கொடாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரனை உங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரே, உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காதிருக்கிறது எப்படி? அப்படியே ஒரு 5 நிமிடம் அப்படியே உங்க பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் சொல்லி மன்றாடுங்க. இயேசு கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவர். இயேசு இரக்கங்களை காண்பிக்க வல்லமை உள்ளவர். அப்பா, உங்க பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லுங்க. இயேசு இன்னைக்கு என்ன அப்படிதான் சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறாரு. என் பிள்ளைகள் கலக்கத்தோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க, அவர்களை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல். அவர்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல். நீ வெட்கப்பட்ட இடங்கள்ல, நீ துக்கப்பட்ட இடங்கள்ல நான் கிருபையை கட்டளையிடுகிற கர்த்தர், நான் சமாதானத்தின் பலத்தினால் நிரப்புகிற கர்த்தர். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் எங்க இருக்கிற ஒருவரை குறித்து சொல்லுகிறார். நீ எத்தனையோ இடங்கள்ல ஜெபம் பண்ணி அற்புதத்தை பெறவில்லையோ, எத்தனையோ இடங்கள்ல ஜெபம் பண்ணி நன்மையை சுதந்திரிக்கலையோ, ஒவ்வொரு இடங்கள்ல நான் உனக்கு அற்புதம் செய்தேன் அல்லவா, ஒவ்வொரு இடங்கள்ல நான் கிருபையை கட்டளையிட்டேன் அல்லவா, இன்றைக்கு நான் உனக்கு நன்மையை செய்வேன், இன்றைக்கு நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். நான் உன் தகப்பன், நான் உன் தகப்பன், உன்னை கைவிடுறதில்லை. ஒவ்வொருவர் ராஜாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எனக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துங்க சப்பா, எனக்கு உங்க கிருபையை வெளிப்படுத்துங்க. தாங்க முடியாத போராட்டத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க. எனக்கு உங்க உதவி உண்டாகட்டும் சப்பா, எனக்கு உங்க உதவி உண்டாகட்டும். ஆண்டவரே, என் சூழ்நிலை வெளியே சொல்ல முடியல, என் பிரச்சனைகளை வெளியே காண்பிக்க முடியல, அவ்வளவு பாடோட இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு கிருபையை காண்பிங்க சப்பா. ஆண்டவரே, எனக்கு உங்க அன்பை காட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரும் கேளுங்க. இயேசு உங்களுக்கு கிருபையை கட்டளையிடுகிற கர்த்தர், இயேசு உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுகிற கர்த்தர். எந்த நபர் இயேசுவுக்கு முன்பாக தங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறவர். அவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார். என் பிள்ளைகள் கலக்கத்தோடு இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்க. நோக்கி கூப்பிடுங்க, ஆசீர்வதிங்க ஏசப்பா. தாங்க முடியல, எல்லாரும் போல எனக்கு என்ன இருக்குமோ எனக்கு ஒரு பயம் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு பயம் ஏசப்பா. அப்படியே உங்களுக்கு முன்பாக அந்த கல்வாரி காட்சியை நிறுத்தி, ஆண்டவரை எனக்காக அடிக்கப்பட்டு
எனக்காக ரத்த சிந்தினே. என்ன ஒரு விஷயம் கூட குணமாக்குங்க. என் வேதனை உள்ள சூழ்நிலைகள் எவ்வளோ நித்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன ஆசீர்வதிக்க கேளுங்க. எனக்கு நன்மையை தாங்க கேளுங்க. எனக்கு அற்புதம் செய்க கேளுங்க. எனக்கு அற்புதம் செய்க சப்பா, எனக்கு அற்புதம் செய்க. என்ன மறக்காத தேவன் அல்லவா, என்னை எல்லா இடங்களிலும் பலப்படுத்துகிற கர்த்தர் நீர் அல்லவா ஏசப்பா. யாருகிட்ட போய் நான் மன்றாடுவேன்? ஆண்டவரே கிருபை செய்க. ஆவியானவரை நோக்கி ஒப்பு கொடுங்க. என் மேல இரக்கத்தை வெளிப்படுத்துக ஏசப்பா, வெளிப்படுத்துக ஏசப்பா. என்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னால தகப்பனே இந்த காரியத்துல அற்புதத்தை பார்க்க முடியாது தெரியும். எனக்கு உங்க கிருபையை வெளிப்படுத்துங்க. என் பிள்ளைக்கு இறங்குங்க ஏசப்பா. என் குடும்பத்துல உங்க நன்மை வெளிப்படட்டும். என் குடும்பத்துல உங்க சமாதானம் வெளிப்படட்டும். பரலோகத்தின் தேவனே எனக்கு இறக்க காட்டுங்க. ஆண்டவரை நோக்கி எப்படி கூடலாமா? ஆவியானவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க. அவருடைய சமூகத்துல மண்டாடுங்க. இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார். இந்த இடத்துல உங்களை அறிந்தவர் இங்க வந்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒருவரை குறித்து சொல்லுகிறார். நீ நிறைய போராட்டத்துல இருக்க, ஆனால ஜெபிக்க முடியல, ரொம்ப போராட்டமா இருக்கிட்டு சொல்லுகிற மகளே, ஆண்டவர் சொல்லுகிற அவன் கூட இருக்கிறேன். ஆண்டவருக்கு மட்டும் தாங்க தெரியும் நம்மள நன்மையாய் நடத்த. ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும் நம்மள பலப்படுத்த. குறை சொல்றக்கு குற்றப்படுத்துறக்கு 1000 பேர் வருவாங்க. இயேசு எங்களை தேற்றுகிறவர். எனக்கு அற்புதத்தை செய்கிற கர்த்தாவே, உங்க கிருபையின் மேல் ஊற்றப்படட்டும். என்னால முடியல சப்பா, என்னால முடியல. ஆண்டவரே கிருபை செய்க, ஆண்டவரே கிருபை செய்க, இயேசுவே கிருபை செய்க. என்ன பலப்படுத்துகப்பா, என்ன பலப்படுத்துகப்பா, என்ன பலப்படுத்துகப்பா. பலப்படுத்துங்க. உங்க நடுவுல ராஜா கடந்து வந்திருக்கிறார். ஒருவருடைய இருதயம் மிகுந்த காயத்தோடு இருக்கிறது, மிகுந்த காயத்தோடு இருக்கிறது. எப்போது சமாதானற்ற ஒரு சூழ்நிலை, எப்போது சமாதானற்ற சூழ்நிலை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இங்க சிலரோடு ஆண்டவர் பேசும்படியாய் வந்திருக்கிறார். நான் கூட இருக்கிறேன் அன்பு தங்கச்சி. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு பேசுகிற வார்த்தை கேள். நான் உன்னை அநேகருக்கு மத்தியில உயர்த்த போறேன். நான் உன்னை பலப்படுத்துகிறதை நீ காண்பாய். நான் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். தாயின் கருவில உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எல்லா இக்கட்டிலின் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய எல்லா இக்கட்டிலின் கிருபை உனக்கு போதும். நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருக்கிற கர்த்தர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் கூட இருக்கு டாடி, என் கூட இருக்கு ஏசப்பா, என் கூட இருக்கு ஆண்டவரே, என் கூட இருக்கு ஏசப்பா. என் பிள்ளைகளை பாருங்க, என் குடும்பத்தை பாருங்க ஏசப்பா. சில வேளைகள்ல பயம் எனக்கு அதிகரிக்க ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களோடு பேசும்படியாய் வந்திருக்கிறார். உங்களோடு பேசும்படியாய் வந்திருக்கிறார். உங்களோடு இடைபெடும்படியாய் வந்திருக்கிறார். இன்னொரு 5 நிமிடம் தான், 5 நிமிடம் தான். ராஜாவை பார்த்து சொல்லுங்க, என் கூட பேசுங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. பயப்படாதே, பயப்படுத்துகிற எந்த தீமைகளும் உனக்கு மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய். என் பிள்ளையே, நீ தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை காணாதிருப்பாய் சொல்லுங்க. அப்படியே 2 கரத்தை விரித்து இயேசுவை பார்த்து சொல்லுங்க, பார்க்கலாப்பா. என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் படிப்பை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு நன்மை
எந்த நபர் இயேசுவிடத்துல கண்ணீர் சிந்துறாங்களோ அவர்களுக்கு வேற எந்த காரியத்திலும் தீமை மேற்கொள்வதில்லை. அவர்கள் யாருக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு தலை குனிய மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கேனே சப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோமே சப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். அப்படியே கரங்களுக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, நிச்சயமாய் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். என் வல்லமை உன்னை நிரப்போ, என் வல்லமை உன்னை தொடு. நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ திறமைசாலிகளை என்னுடைய ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அவர்கள் திறமை இருந்தோம், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உன்னை தகுதி இல்லாத பொழுது நான் அழைத்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நான் பலவான்களுக்கு முன்பாக தேவன் பலகீனரை பயன்படுத்துகிற கர்த்தர். உன்னை அவ்வளவாய் நேசிக்கிறார், அவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபையினால நான் நிற்கிறேன் தகப்பனே, உங்க கிருபையினால நான் நிற்கிறேன் தகப்பனே, உங்க கிருபையினால நான் நிற்கிறேன் தகப்பனே. உங்க கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆசீர்வதிங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? ஆண்டவர் உங்க அருகில வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காத. அன்பு தங்கச்சி, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை கொண்டு இன்னும் பலத்த காரியங்கள் செய்ய போகிறார். பவுல் அப்படித்தான் சொன்னாரு, இந்த பலகீனத்திற்காக நான் 3 முறை மன்றாடினேன். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை போதும். திறமசாலிகளை அல்ல, கர்த்தர் உடைய நாமம் மகிமைப்பட உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு பேசினார் அல்லவா, நான் எரேமியாவை அழைத்தது போல உன்னை அழைத்தேன், நீ ஒப்பு கொடுத்தாய் அல்லவா. இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இன்னும் அநேக ஸ்தலங்களுக்கு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் திரளாய் இருக்கிறார்கள். கலங்காதே, இங்கே தேவன் உன்னை தொட்டிருக்கிறார், இங்கே உன்னை தேவன் அழைத்திருக்கிறார். அவரை பார்த்து சொல், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, தகுதி இல்லாத என்னை தாழ்த்துகிறேன். உங்களை போல என்ன நேசிக்க யாரும் இல்லை சப்பா. என் மேல அதிக அன்பு கூர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. கரங்களை தட்டி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா, என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர் டாடி, என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி.
அப்படியே வலது கரங்களை வைத்தி பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள அவ்வளவு காயத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் தேற்றுகிறார். தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள நங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன். பரிசுத்தம் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். போயினும் கண்டு கொண்டார். ஆமென். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் உங்க ரத்த கொட்டைக்கு ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் அநேகருக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு நன்மையானதை கட்டளையிடுவேன், கலங்காதே, உன் கண்ணீரை கண்டிருக்கிறேன். இன்று முதல் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒன்றை கவனித்துக்கொள், நீ இதோ காய்ந்து போன மரத்தை போலவும் உன்னிடத்தில் எந்த நற்கிரியின் பலனையும் இல்லாதது போல் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு திரள் கூட்டத்துக்கு முன்பாக நிறுத்துவேன். நான் கர்த்தர், கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுவேன். பிசாசு நீங்கின மகிழ்ச்சியால் தேவனுக்கு பயன்பட்டது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை இந்த பலகீனத்தில் எனக்கென்று முன் குறித்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திரளான ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். இன்னொரு குடும்பத்தை குறித்து சொல்கிறார், கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன் சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்கிறார். அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவர் இன்னொருத்தை குறித்து சொல்கிறார், இனி இருள் உன்னை மேற்கொள்ளாதபடி நான் உனக்கு என் கிருபைகளை தந்தருளினேன். நான் உன்னோடு இருக்கிறவரும் உனக்கு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அடிக்கடி தளர்ந்து போகிற இருதயம், அடிக்கடி தளர்ந்து போகிற இருதயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களிலும் சோர்ந்து விட்டாய் என்பதனால் இதோ உன்னை விட்டு தூரம் போகவில்லை. இந்த நாளிலும் மீண்டும் உங்களை தேடி வந்து ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். இன்னும் மேலான நன்மைகளை உங்கள் நடுவே காண பண்ணுவார். இந்த சிறு சபைக்குள் இருந்தும் இதோ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக நல்ல ஊழிய பிள்ளைகளை நான் தெரிந்து கொள்வேன். இது மலை மேல் இருக்கிற பட்டணம், மறைந்திருக்க மாட்டாது என்று கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார். கேட்கிற இதோ உன்னையும் குறித்து கர்த்தர் பேசுகிறதாவது, நான் உன்னோடு இருக்கிறதை விளங்க பண்ணுவேன். நான் கர்த்தர், நான் கடந்த வருடம் உன்னோடு பேசினேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று பயப்படாதே, ஆயத்தப்படு. நீ இன்னும் அபிஷேகத்திலும் தேவ வல்லமையிலும் பலப்பட வேண்டிய காரியம் உண்டு. அவைகளை உன்னை நிரப்பி நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு என் வார்த்தைகளை உரைக்கிற இதோ விசேஷித்த நல்ல நற்செய்தியாளனாய் உன்னை தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்கிறதை விளங்க பண்ணத்தக்கதாக உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். இந்த நற்செய்தி கூட்டத்தில் கேட்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்களை மாற்றுவதற்கு நன்றி. நல்ல ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையினாலும் மகிமையினாலும் நிரப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இந்த கூட்டம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளின் நன்மையினால் நிரப்பும்படியாய் வாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் எங்களை ஆசீர்வதித்தீர், எங்களை பலப்படுத்தினீர். அதற்காய் நன்றி. நீர் மாத்திரம் வெளிப்பட்டதற்கு நன்றி. அப்பிரோஜனமான வேலைக்காரன், கடமை மாத்திரம் செய்திருக்கிற எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.